நான் இன்றைக்கி வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலான்னு இருக்கேன். நம்ம நிறைய இந்த நார்மல் வீடியோ மாதிரி இல்லை, இப்போ 2-3 பர்சனலாக 2-3 கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது வந்து என்னென்னா எனக்கு பிடிக்கும் அது உங்கள்கிட்ட அது. ஸோ அது வந்து எல்லாருக்கும் அது வந்து யூஸ் ஆகட்டுமே அப்படின்னு நினச்சேன். என்னென்னா நம்ம வந்து எவ்வளோ ப்ரெஷர் என்னமோ இருக்கும்போது அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறதுக்கு முடியாது. அந்த நம்மளுக்கு வர சேலஞ்ச் பற்றி வச்சுட்டு மைண்ட் அப்படியே டிஸ்டர்ப் ஆகும். நீங்கள் வந்து என்னென்னா அந்த ஒரு மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுவீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது இல்லை. எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து இது வந்து எதுவுமே பர்மனன்ட் கிடையாது லைஃப்பில் அப்படின்னு இருந்தால் கூட ஒரு சம்டைம்ஸ் வந்து இதுவாக இருக்குது இல்லையா. நீங்கள் வந்து அது எப்படி வந்து எப்பயுமே லைஃப்பை வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக ஒரு பீஸ்ஃபுல்லாக அது வந்து எப்படி எல்லாருக்கும் அதை பற்றி ஒரு டிப்ஸும் நம்ம வந்து கதையெல்லாம் சொல்லுவீங்க. ஒரு வாட்டி நான் கேட்கும்போது கதையெல்லாம் சொல்லியிருக்கீங்க, அது ஏதாவது ஒரு கதை சொல்கிறீங்களா? கேட்கலாம் இன்னைக்கு. கண்டிப்பாக பார்க்கலாமே. நீ இன்னைக்கு ரொம்ப கேஷுவலாக ட்ரெஸ் பண்ணி நான் வீடியோ நீங்கள் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அவ்வளோ ஜெனரலாக பேசினா வந்தேன், பார்த்தா நீங்கள் வீடியோ எடுத்துட்டீங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு. ஓகே. இப்போ என்னென்னா நம்ம இன்றைக்கி வந்து பெருமாள் சேவிக்கிறதாகட்டும், பக்தி பண்ணுறதாகட்டும், சரணாகதி பண்ணுறதாகட்டும், எல்லாமே வந்து பெருமாள் திருவடியிலேயே இருக்கணும், பெருமாளை பார்த்துட்டு இருக்கணும். நம்மளுடைய ஆனந்தங்கள், அந்த ஆனந்தம் வந்து பேரானந்தமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஸ்ரீவைகுண்டம் போகணும், மோட்சம் அடையணும், முக்தி அடையணும், நம்மளுடைய குறிக்கோள் அப்படி தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்திய புராணங்களில் ஒரு விசித்திரமான ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு சொப்பனம் ஒருத்தருக்கு வந்த கனவு. அது யாருன்னா ஜனக மகாராஜா. அவருக்கு என்ன சொப்பனம் வந்ததுன்னா, ஒரு நாள் திடீர்னு ரொம்ப பிச்சைக்கார மாதிரி ஆகிட்டார். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கிழிஞ்சு போன ஆடைகள், நடு ரோட்டில் உட்காந்துருக்காரு, சாப்பாடுறதுக்கு தண்ணி இல்லாமல். வர்றவாள்லாம் வந்து ஏளனம் பண்ணுறா. 2-3 பேர் வந்து அடிக்கிறதுக்கு வந்துடுறா. அப்போ கூட்டத்தில் ஒருத்தன் வந்து காலில் எட்டி உதைச்சிட்றான். அவர் வந்து ஐயோ அம்மான்னு தூக்கத்தில் இருந்து கத்த ஆரம்பிச்சிட்டார். பார்த்தா திடீர்னு வந்து அங்கேருந்து அமைச்சர்கள், பணியாட்கள் எல்லாரும் வந்து அரசே என்னாச்சு அப்படின்னு எழுப்புறான். முழிச்சு பார்க்குறாரு. அமைச்சர்கள், பணியாட்கள் இருக்கா, அரண்மனை, பஞ்சு மெத்தை, பக்கத்தில் பழங்கள் அப்படின்னு ரொம்ப படாடமான வாழ்க்கை அப்படி இருக்கு. ஓ, நம்ம கண்டது சொப்பனம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஒன்றும் இல்லை, நான் ஒரு பிச்சைக்கார மாதிரி நான் ஒரு சொப்பனம் அது அப்படின்னு மற்றவெல்லாம் அனுப்பிச்சிட்டார். அப்புறம் அடுத்த நாள் அப்படியே போகிறது. அடுத்த நாள் நைட்டு பார்த்தா திருப்பி அதே மாதிரி சொப்பனம், அதே மாதிரி பிச்சைக்காரன் ஆயிடுறாரு. திருப்பி தூக்கி வாரி போட்டு எழுந்திருக்கிறார். இது பார்த்த அன்னையிலேருந்து அதே மாதிரி சொப்பனம் டெய்லி வந்துட்டு இருக்கு அவருக்கு. டெய்லி இவருக்கு பழகிடுது, கிட்டத்தட்ட பழகிடுது. காத்தால இந்த மாதிரி அரச பணிகளில் இருப்பார், நைட்டு ஆனால் பிச்சைக்காரன் ஆயிடுவார். இப்படியே பழகிடுது. 1 வருஷம் கழிச்சு அவருக்கு இது வந்து பழகி தோண ஆரம்பிச்சு. எப்படி தோண ஆரம்பிச்சதுன்னா, நம்ம இப்படி அரசனா இருக்கிறது கனவா, இல்லை பிச்சைக்காரனா இருக்கிறது கனவா, எது நிஜம் எது கனவு அப்படின்னு தெரியாமல் போயிடுத்தவருக்கு. அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு கேட்குறாரு, அமைச்சர்கள்லாம் கூப்பிட்டு கேட்குறாரு. யாருக்கும் ஒன்றும் புரியல. நான் இப்போ அரசனாக இருக்கேன், இந்த அரியணையில் உட்காந்துட்டு இருக்கேன், இது நிஜமா இல்லை நான் பிச்சைக்காரனாக இருக்கேனே அது நிஜமா, எது நிஜம் எது மாயை அப்படின்னு கேட்குறாரு. யாருக்கும் ஒன்றும் கரெக்டாக பதில் சொல்ல தெரியல. ஏன்னா அவரை கன்வின்ஸ் பண்ணணும் இல்லையா, யாருக்கும் பண்ண முடியல. அப்போ ஒரு முனிவருடைய பையன் வந்து அந்த பையன் வந்து கன்வின்ஸ் பண்ணுறான். அது வந்து ஒரு கதை. அந்த முனிவர், அந்த பையன் வந்து ஒரு முனிவர், அஷ்டவக்கர முனிவர் அப்படின்னு சொல்லுவான். அவன் வந்து கன்வின்ஸ் பண்ணுறான், ரெண்டுமே வந்து மாயை தான், ரெண்டுமே நிஜம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அது ஒரு கதை. இப்போ இது வந்து அதே மாதிரி இப்போ இன்னொரு பக்கம் வந்துன்னா, ஒரு 50 வருஷங்களுக்கு முன்னால், இல்லை ஒரு 100 வருஷங்களுக்கு முன்னால், 200 வருஷங்களுக்கு முன்னால் இருந்த மன்னர்கள்லாம் இருக்கா இல்லையா, பெரிய குறுநில மன்னர்கள், பெரிய மன்னர்கள், சக்கரவர்த்திகள், பெரிய பெரிய தேசத்தெல்லாம் ஜெயிச்சவா, ஏகப்பட்ட பணியாட்கள், பெரிய பெரிய அரண்மனைகள் இருந்தவா. வாவாளுக்கெல்லாம் வந்து பெருமாளுடைய திருவடியை பார்க்கணும் அப்படின்னா அதுக்குன்னு கோவிலுக்கு புறப்பட்டு போகணும். இல்லை ஒரு பெரிய கலைஞர்கள்லாம் இருக்கா இல்லையா, சித்திரம் பண்ணுறவா, வரைகிறவா, இல்லை
கல்லில் வந்து செதுக்கிறவா சிற்பிகள் இதெல்லாம் பண்ண வச்சு பார்க்கணும். உடனடியாக பார்க்க முடியாது. அவள் அவ்வளோ பெரிய ஆளுகளாக இருந்தாலுமே உடனடியாக பார்க்க முடியாது. அதுக்குன்னு ஒரு சிறமேற்கொண்டு ஒன்று பண்ணணும். அப்படி ஒரு காலகட்டம் வந்து இப்போ நம்ம என்ன காலகட்டத்தில் இருக்கோம் அப்படின்னா, பாத்தில் வந்து ஒரு சுவிட்ச் போட்டால் ஃபேன் சுற்றும், ஒரு பட்டன் போட்டால் லைட் வரும். சில்லுன்னு குடிக்கிறதுக்கு எப்பவுமே ஒரு மிஷின் இருக்கும் ஆற்றுலையே. அரிசியை போட்டோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் சாதம் ஆயிடும் இல்லையா? அது மாதிரி இப்போ நான் வந்து திருமலையில் இருக்கிற வெங்கடாஜலபதியை நான் சேவிக்கணும் அப்படின்னா என் கையில் இருக்கிற மொபைல் போதும். ரங்கநாதனை பார்க்கணும் அப்படின்னா கையில் இருக்கிற மொபைல் போதும் இல்லையா? நம்மளுடைய சொந்தக்காரா பொண்ணு பிள்ளைகள் பேரன் பேத்திகள் எங்கேயோ எந்த ஊரில் இருந்தாலுமே உட்காந்த இடத்துல இருந்து அவளை பார்க்கலாம், அவளோட பேச முடியும், அவளோட பார்க்க முடியும், பேச முடியும். அவள் விளையாடுறத நம்ம பார்க்க முடியும், நம்ம பேசுறத அவள் கேட்க முடியும். இப்படி இருந்தது. அந்த காலத்தில் வந்து மகாபாரதத்தில் குருக்ஷேத்ராவுடைய யுத்தம் நடக்கிறது. திருதராஷ்டிரனுக்கு வந்து கண்ணு கிடையாது. அதனால யுத்தம் நடக்கிற காட்சியை வந்து அப்படியே பார்த்து அவனுக்கு சொல்றதுக்கு சஞ்சயனுக்கு அந்த சஞ்சய வாச்சன் சொல்றாங்க. அந்த சஞ்சயனுக்கு ஆற்றல் கொடுத்தது அவருடைய குரு வேதவியாசர். வேதவியாசர் அவருக்குன்னு அந்த மந்திரத்தை சொல்லி அவனுக்குன்னு ஒரு தனி ஒரு ஆற்றலை கொடுத்து அரண்மனையிலேயே உட்காந்து யுத்த காலத்தில் என்ன நடக்கிறதோ அதை அப்பப்போ நொடிக்கு நொடி அப்டேட் திருதராஷ்டிரனுக்கு சொல்லிகிட்டே இருப்பார் சஞ்சயன். இப்போ நம்ம வேணும் அப்படின்னா ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும் அப்படின்னா எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற மேட்ச் வந்து நம்ம உட்காந்துட்டு பார்க்க முடியும். இந்த பவர் வந்து சஞ்சயனுக்கு மட்டும்தான் இருந்தது. அதுவும் அவருடைய ஆச்சாரியன் கொடுத்த ஒரு சக்தி அந்த மாதிரி இருந்தது. இப்போ நம்மளால எல்லாமே பண்ண முடியும். இப்போ அந்த காலத்தில் வந்த மாதிரி சஞ்சயனோ இல்லை பெரிய ராஜராஜ சோழனோ நம்ம ஆற்றுக்கு வந்தான்னு வச்சுக்கோ, நம்ம ஆற்றுலேருந்து போக மாட்டான். நம்ம ஆற்றுலேருந்து போக மாட்டான். ஏன்? எல்லா வசதியிலும் பெரும்பாலும் நினச்ச நேரத்தில் பார்க்கலாம். ஏதோ ஒரு மூலையில் நடக்கிற காட்சிகளை வந்து இங்கே பார்க்க முடியும். நம்ம சொந்தக்காரா எங்கே இருந்தாலும் அவளை மூஞ்சியை பார்த்து பேச முடியும். அப்படிங்கும்போது நமக்கு என்ன தோணணும் அப்படின்னா, நம்ம சொர்க்கம் ஸ்ரீவைகுந்தம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே வந்துட்டோமோ, ஜனகனுக்கு வந்த சொப்பனம் மாதிரி எது நிஜம் எது மாயை எது வந்து சொப்பனம் அப்படின்னு தெரியாம ஒரு சிச்சுவேஷன் நம்ம இருக்கமோ அப்படின்னு நினச்சிக்கணும். ஏன்னா இதே ஒரு பூமியில நம்மனா இப்படி இருக்கவாலும் இருக்கா, நம்மளுடைய வசதிகள் கனவா இருக்கிறவாலும் இன்னும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு வசதிகள் இல்லாம இது வந்து நம்ம வந்து அரை மணி நேரத்தில் வந்து ஒரு சமையலே முடிச்சிட முடியும். ஆனால் ஒரு நாள் பூரா ஒருவேளை சமையலுக்கு ஒருவேளை சாப்பாடுக்கு கஷ்டப்படுறவாளும் இருக்கா. அப்படிங்கும்போது நம்மளுடைய காட்சி, நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய திங்கிங் அது நன்னா இருந்தா நம்ம இருக்கிற இடம், நம்ம இருக்கிற பொழுது, நம்ம நினைக்கிற பொழுது அது வந்து சொர்க்கம். அதான் ஸ்ரீவைகுண்டம். ஆஞ்சநேயரை பார்த்து ஸ்ரீராமன் கேட்டார். லக்ஷ்மணன் முதல் நாள் கிளம்பிடுறார் ஸ்ரீவைகுண்டம், ஆதிசேஷனா போயிடுறார் அங்க. ஏன்னா ராமன் வரும்போது படுக்கை தயாரா இருக்கணும் அப்படின்னு லக்ஷ்மணன் கிளம்பிட்டார். அடுத்த நாள் ஸ்ரீராமன் கிளம்பும்போது ஆஞ்சநேயரை பார்த்து கேட்கிறார், நீ வா என்னோட. ஆஞ்சநேயருக்கு இருக்கிற இடத்துல ஸ்ரீவைகுண்ட பதவி வந்தது. அவரே கேட்கிறார். அப்ப ஆஞ்சநேயர் சொன்னது, ஸ்ரீவைகுண்டம்னா என்ன? நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும், ஆனந்தம் எல்லாமே பேரானந்தம் அப்படிங்கிறார். அங்க வந்து நான் ராமனை பார்க்க முடியுமா, என்னோட லக்ஷ்மண பெருமாளை பார்க்க முடியுமா, சீதா தேவியை பார்க்க முடியுமா? நாங்க தான் அது. ஆனா வேற ரூபம் வேண்டாம். எனக்கு நான் பார்த்த ராமன் வேணும். மர உரி தரிச்சுண்டு கம்பீரமா அந்த வில்ல எடுத்துண்டு அந்த ராமனை நான் பார்க்கணும். அந்த ராமன் இங்கதான் இருப்பான், பூலோகத்துலதான் அந்த காட்சி அப்படின்னு ராமன் சொல்றாரு. அப்ப நான் இங்கே இருந்தேன், எனக்கு இதுதான் சொர்க்கம்.
அதனால் வந்து நம்ம இருக்கிற இடம், நம்ம இருக்கிற பொழுது, அதுதான் வந்து சொர்க்கம். அதுக்கு திருப்திப்படணும். பெருமாளை சேவிக்கும் போது திருப்பி திருப்பி நான் இது கூட அது கூட அது கூடன்னு போயிட்டே இருக்கக்கூடாது. ஒரு திருப்தி வரணும் மனுஷனுக்கு. பெருமாளை பார்க்கும்போது எதுவும் கேட்க வேண்டாம். கேட்குறோமோ இல்லையோ, நான் திருப்தியாக இருக்கேன், அந்த திருப்தியை நீ கொடுத்ததுக்கு ஒரு நன்றி, அது நன்றி சொல்லணும். அந்த திருப்தி அப்படிங்கிறதா வந்து இப்போ கிறிஸ்டியன்ஸ்லாம் வந்து தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு ஒன்று வச்சுப்பாங்க, வருஷத்துக்கு ஒரு நாள். இப்போ நம்ம இதில் வந்து தினமுமே இருக்குது. தினமுமே திருப்தி, நான் திருப்தியாக இருக்கேன், சந்தோஷம், என்னை இந்த நிலைமைக்கு நீ வச்சுக்கிறது எனக்கு சந்தோஷம், நான் திருப்தியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த திருப்திங்கிற வார்த்தையில் வந்து வந்தது தான் தர்ப்பணம். இப்போ தர்ப்பணம் அப்படிங்கிறது வந்து பிராமின்ஸுக்கு என்ன எடுத்து அந்த காலத்தில் எல்லாரும் பண்ணுவாங்க. அது வந்து திருப்திங்கிறது வந்து தர்ப்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்திங்கிறது வந்து டெய்லியே நான் வந்து இந்த சுச்சுவேஷனில் இந்த நிலைமையில என்னை வச்சிருக்கிறதுக்கு சந்தோஷம், உன்னை நினைக்க முடியுது இல்லையா அன்னைக்கு, என்னால் உன்னை நினைக்க முடியுது, அதுக்கு திருப்தி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். மனசில் வந்து அந்த பக்குவம் வந்துருத்து அப்படின்னா என்ன விதமான ஒரு சங்கடங்கள் இருந்தாலும், இப்போ எனக்கும் நிறைய சேலஞ்சஸ்லாம் இருந்து சின்ன வயசுலேருந்தே உண்டு, சேலஞ்சஸ்லாம் இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து சேலஞ்சு ஒரு பக்கம், வாழ்க்கையை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு அணுகுமுறையில் எடுத்துட்டோம் அப்படின்னா எப்போவுமே சந்தோஷமாக இருக்கலாம். அதனால் நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ் வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும். எதுலேயுமே வந்து எல்லாருக்குமே முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு நன்மையாக இருக்கிற மாதிரி ஒரு முடிவு நம்மளால் எடுக்க முடியும். ஒரு தெளிவு எப்பவுமே இருக்கும். கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்டாக. ஸோ அந்த ஒரு அந்த திருப்தின்றது மனசை வரணும், பாசிட்டிவிட்டி வரணும், பாசிட்டிவிட்டி இருக்கணும். அப்போது நம்ம என்ஜாய் நம்ம இருக்கிற இடம் ஸ்ரீ வைகுந்தம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும் எப்பவுமே. சூப்பர், இதுதான் உங்களுக்கு கேட்கணும்னு நினச்சேன். ஓகே, அதே மாதிரி 2 கொஸ்டின் இருக்குது, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.